Hi friends, welcome to our channel Renuka Malathi Samayal. Today special எறா பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். புதினா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தாளிக்க தேவையான பட்டை லவங்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். குக்கரில் வாங்கம்மா பட்டை லவங்கலாம் எடுத்து வச்சிருமா. மசாலா தாளிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். வாங்கம்மா புதினா பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு பொடி ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுக்கிறேம்மா. காக்கில் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேம்மா. காக்கில் வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குமா. 3 டம்ளர் அரிசிக்கு. வாங்கம்மா இறா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ மஞ்சப்பொடி போட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம்மா. இஞ்சி போடுறோம்மா 1 ஸ்பூனு. தனி மிளகாத்தூள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டோம்மா. இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாமா. ஏற்கனவே இறால 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாமா. 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். வாங்க இறா போட்டுக்கலாம். இந்த மசாலாவும் போட்டு ஊற வச்சிடலாமா. அந்த இறா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாப்பொடி போடணும். தனி மிளகாப்பொடி. நான் ஏற்கனவே மிளகாப்பொடியெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறோம். பச்சை மிளகா வர 5 போட்டுக்கிறோம். அதில் உப்பு போட்டுக்கலாமா. தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கம்மா நல்லா வதங்கிக்குது. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க. இப்போ இதுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிறேன். விட்டுக்கலாமா. நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கிறோமா. இப்போ உப்பு காரெல்லாம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாம் கரெக்டாக தான். கொஞ்சோண்டு உப்பு தான் தேவை. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போதும்.
கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா. அதே காட்டு வாங்கம்மா. தண்ணி நல்லா இறா கொதிச்சுட்டு வந்துட்டு போட்டுடலாம். அரிசி போடலாம். வாங்கம்மா, அரிசி போட்டாச்சு. நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோமா, அப்புறம் குக்கர் மூடலாம். வாங்கம்மா, இது சங்கரா மீன்மா. நல்லா சவுகட்டும். வாங்கம்மா, நல்லா அரிசி கொதிச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். லெமன் பெஞ்சிக்கலாமா. பாதி லெமன் தான்மா பெய்கிறேன், போதும். கொஞ்சோண்டு புதினா மேலே போட்டு விட்டுடலாம். மூடிடலாமா. குக்கர் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாம். விசில் வைக்கிறோமா. கேஸ் எடுத்து சிம்மில் வச்சிடலாம். சங்கரா மீன் நல்லா இருக்குமா. ஏற்கனவே வீடியோலாம் போட்டுக்கிறேன், மசாலாலாம் போடுறது. இதை காட்டில் வாங்கம்மா. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்மா, அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். வாங்கம்மா, விசில் எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக இது பாருங்க. நல்லா நல்ல கலரு, நல்ல செமையாக வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்தமாரி க்ரீன் கலராக பார்க்கலாம். லைட்டாக அப்படியே க்ரீன் கலராக வந்து பாருங்க. இது வந்து எண்ணெயில் இந்த புதினா வதக்கி செய்யுங்க, ரொம்ப நல்லா க்ரீன் கலராக இருக்கும். வாங்கம்மா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி பண்ணுங்கம்மா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எறா பிரியாணி, மட்டன் பிரியாணியோட எறா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காது யாருக்கு இருக்காது எறா பிரியாணி. எறா பிரியாணிக்கு மீன் வறுத்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சங்கரா மீன்மா. இது எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை, எங்கள் கோழி இட்டது. தயிர் பச்சடி, நம்ம வீட்டில் பால் தயிர் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எறா பிரியாணியும் முட்டை மீன் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் வீடியோஸ் பார்க்கணும்னா ரேணுகா அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்கம்மா, பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வேறு வேறையா நல்லா இருக்குதும்மா. எறாவும் ஆற்று எறா நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். புதினா வந்து எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டு பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குமா. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இனிமேல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இனிமேல் செஞ்சு முடியும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.